அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருப்புளியங்குடி ஸ்ரீ கோலவில்லி ராமர் திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். இத்திருத்தலத்து மூலவர் கோலவில்லி ராமர், உற்சவர் சிங்கார சுந்தரர். தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் இப்பெருமானுக்கு விருப்பம் அதிகம். தாயார் மரகதவல்லி, ஸ்ரீதேவி பூதேவி. தலவிருச்சம் செவ்வாழை. தீர்த்தம் சுக்கிர தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், பரசுராம தீர்த்தம், இந்திர தீர்த்தம். வைகாசன ஆகமம். பார்வகஷேத்திரம் திருவெள்ளியங்குடி கோயிலோட புராண பெயர். பெருமாளின் 108 திருப்பதிகளுள் இங்கு மட்டும்தான் கருடாழ்வார் சங்கு சக்கரமேந்தி 4 திருக்கரங்களுடன் அருள்பாலிக்கின்றார். இத்திருத்தலத்தில் கருங்கல் தரையில் செங்கதலி வாழை முளைத்து வருடத்திற்கு ஒரு தார் போட்டு வாழையடி வாழையாக இருந்து வரும் காட்சியை இன்றும் காணலாம். இத்தலத்தில் உள்ள பெருமாள் கிழக்கு நோக்கி பள்ளி கொண்ட கோலத்தில் வர்ணம் பூசப்பட்ட நிலையில் அருள்பாலிக்கின்றார். இக்கோயில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 22வது திவ்ய தேசம். இத்தல பெருமாள் புஜங்க சயனத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார். இந்த பெருமாளை தரிசித்தால் 108 திருப்பதிகளையும் தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தனக்கு கண்ணில் ஒளி தந்த பெருமாளுக்கு நன்றி சொல்லும் வகையில் சுக்கிர பகவான் அணையா தீபமாக இத்திருத்தலத்தில் இரவு பகலாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றார். எனவே இத்திருத்தலம் நவகிரகத்தில் சுக்கிரத்தலமாக போற்றப்படுகிறது. இத்திருத்தலத்தோட வரலாறு சொல்கிறேன். மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டார். வந்திருப்பது இறைவன் என்பதை அறியாத மன்னன் தாரை வார்த்து கொடுக்க சம்மதித்தான். ஆனால் உண்மை நிலை அறிந்த அசுரகுல குரு சுக்கிராச்சாரியார் தாரை வார்க்கும் செம்பு குடத்தின் துவாரத்தை ஒரு வண்டாக உருவெடுத்து அடைத்து விட்டார். குருவின் இந்த செயல் அறிந்த பகவான் ஒரு குச்சியால் துவாரம் வழியாக குத்த ஒரு கண்ணை இழக்கிறார். சுக்கிரன் ஒளியிழந்த கண்களுடன் பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு கடைசியாக இத்தலத்து பெருமாளை வழிபட்டு மீண்டும் பார்வை பெற்றார். இதனால்தான் இத்திருத்தலம் வெள்ளையங்குடி என அழைக்கப்படுகிறது. வெள்ளி சுக்கிரன். சுக்கிரன் இத்தலத்தில் வந்து தவம் செய்வதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. தேவ சிற்பியான விஸ்வகர்மா பெருமாளுக்கு அழகான கோயில்களை கட்டி முடித்தார். இதேபோல் தன்னால் கோயில்கள் கட்ட முடியவில்லையே என அசுரகுல சிற்பி மயன் வருத்தப்பட்டு பிரம்மனிடம் வேண்டினார். அதற்கு பிரம்மா இத்தலத்தில் கடும் தவம் செய்தால் பெருமாள் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என கூறினார். மயனின் தவத்தில் மகிழ்ந்த பெருமாள் சங்கு சக்கரதாரியாக காட்சி கொடுத்தார். ஆனால் மயன் தனக்கு இந்த தரிசனத்திற்கு பதில் ராமாவதார காட்சி வேண்டும் என்றார். தன் கரத்திலிருந்து சங்கு சக்கரத்தை கருடாழ்வாரிடம் கொடுத்துவிட்டு கோலவில்லி ராமனாக வில் அம்புகளுடன் தரிசனம் தந்தார் பகவான். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய தலத்தில் தவமிருக்க விரும்பி இங்கு வந்தார் சுக்கிராச்சாரியார். இதன் காரணமாகவும் இது வெள்ளையங்குடி ஆயிற்று. இங்கு மூலவர் சந்நிதியின் மேல் உள்ள விமானம் புஷ்கலா வர்த்தக விமானம் எனப்படுகிறது. சுக்கிரன், பிரம்மா, இந்திரன், பரசுராமர், மயன் ஆகியோர் இத்தலத்து இறைவனின் தரிசனம் கண்டுள்ளனர். கண்ணில் குறைபாடு உள்ளவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், புத்திர பாக்கியம் வேண்டுவோர் இங்கு வந்து வழிபட்டால் பலம் நிச்சயம் என்பது நம்பிக்கை. சுக்கிரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க இங்கு வந்து பிரார்த்தனை செய்யலாம். நம்ம இறைவனை நோக்கி 2 அடி எடுத்து வச்சோன்னா இறைவன் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். இது நம்மளால் அனுபவபூர்வமாக உணர முடியும். இந்த பெருமாளை தரிசித்தா 108 பெருமாளையும் தரிசித்த பலன் கிடைக்கும் நமக்கு. பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். தானம் செய்வதால் நம்மிடம் உள்ள செல்வங்கள் ஒருபொழுதும் குறைந்து விடாது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கங்க.
ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலை. ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது கோயில். நம்பிக்கையோடு செயல்படுவோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.